அனைவருக்கும் வணக்கம். முதல்ல அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல எல்லாரும் நல்ல தலைப்பு தேர்ந்தெடுத்து நல்லா பேசுனீங்க. சில குறிப்புகளை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா உங்கள் சீனியர் அப்படிங்கிற முறையில் ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே பேச்சு போட்டு நான் முதல் பரிசு வாங்கியிருக்கேன் மாநில அளவில். அதனால் அந்த அந்த அனுபவத்தில் நான் உங்ககிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், ஒரு பேச்சு போட்டிக்கு தயாராகும் போது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் முதல்ல. ஏன்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா மாநில அளவில் இங்கிருந்து செலக்ட் ஆகிறவங்க வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நான் ஒவ்வொருத்தரையும் பார்த்தது எப்படின்னா, மாநில அளவில் வெவ்வேறு மாவட்டங்கள்லேருந்து வர பசங்களோட நீங்கள் எப்படி இவங்களை போய் நிப்பாட்டலாமா அப்படின்னு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அங்கிருந்து செலக்ட் பண்ணிட்டு வராங்கல்ல, அவங்களோட இங்கே யாரை கொண்டு போய் நிப்பாட்டலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் என்னென்னா பேசிட்டு போங்க, அதுக்கு எனக்கு முக்கியமே இல்லை. நீங்கள் தேர்ந்தெடுத்த தலைப்பு 5 நிமிஷம். முதல்ல தலைப்பை ஒட்டி பேச பழக்குங்க. நம்பர் 1, தலைப்பை ஒட்டி பேசுங்க. மொத்தமாக 5 நிமிஷம். 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. 10 பாயிண்ட்ஸ் வச்சா போதும். ஒரு இன்ட்ரோவல் 30 செகண்ட்ஸ், க்ளோசிங் ஒரு 30 செகண்ட்ஸ். மீதி நம்ம 4 நிமிஷம் இருக்குது, 8 பாயிண்ட் போதும். ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக 8 பாயிண்ட்ஸ் பெஸ்ட்டாக. பெரியாருக்கு கொட்டேஷன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அதுவே கொட்டேஷன் தான். பெரியாருக்கே கொட்டேஷன் சொல்ல வேண்டாம். கலைஞர் சொன்னார், வைரமுத்து சொன்னார், ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் கான்ஸ்டியூஷன் அதுதான். நீங்கள் அதுக்கு என்னத்தை நீங்கள் உதாரணம் சொல்லுவீங்க? புரியுதா? அதுதான் மொத்தமாகவே இருக்கு. அதுக்கு உதாரணத்தை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்ல வரேன். 2வது, மற்ற தலைவர்களை விட பெரியாருக்கு முழுக்க டாக்குமெண்டேஷன் இருக்கு. குடியரசு இருக்கு, விடுதலை இருக்கு, ஸ்பீச்சோட எல்லா ஆவணங்களும் இருக்கு. ஒருத்தர் கூட ஒரு எவிடன்ஸ் சொல்லலை. ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒருத்தர் கூட எவிடன்ஸ் சொல்லலை. சொன்னாருன்னு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். எதுக்கு சொன்னார்? புரட்சினா என்ன அப்படின்றத முதல்ல விளக்குங்க. அப்போ புரட்சி இல்லாமல் ஒரு சொசைட்டி இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில். அது அப்படியே புரட்சியாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எந்தெந்த காலகட்டங்கள் எப்படி புரட்சி பண்ணியிருக்கு? ஏன் பெரியார் இன்னைக்கு தேவைப்படுகிறார் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டா, பெரியார் என்னென்ன கோட்பாடுகள் முன்வைத்தார், அந்த கோட்பாடு இன்னைக்கு எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணும், அப்போ பெரியார் தேவையா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூஷன் கிடையாது. ஒரு ஹைப்போதீசஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பவுமே நீங்கள் கிரியேட் பண்ணுறத, ப்ரெசென்ட் பண்ணுறத ரொம்ப ரொம்ப முக்கியமாக, ரொம்ப அழகாக டீட்டெயில்டாக இருக்கணும். அந்த தலைப்பு பண்ணி கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல, நிறைய பேரை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன்னா, இது ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பெரியார் ஒரு கேள்விக்குறி, என்றும் தேவை பெரியார், பெரியார் காண விரும்பும் சமுதாயம், மண்டை சுரப்பை உலகு பெறும். தயவு பண்ணி இந்த தலைப்புகளுக்கெல்லாம் நீங்கள் இந்த மானியத்தை மேட்டர்லாம் விட்டுருங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே, இந்த கவிதை சொல்கிறது அதெல்லாம் இருக்கும். எப்பவுமே நம்ம பேச்சு போட்டிக்கு போகிறவங்ககிட்ட நமக்கு எப்பவுமே எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்கும். நிறைய பேச்சு போட்டில் போய் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம்ல, அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் போட்டு ஃபில்லப் பண்ணக்கூடாதுங்க. இந்த தலைப்பு ரொம்ப டென்சிட்டியான தலைப்பு, பியூரான தலைப்பு, ராவான தலைப்பு. நிறைய பார்த்தேன், ஃபில்லப் தான் வந்து விழுந்துட்டே இருக்குது. மற்ற பேச்சு போட்டிக்கு நம்ம எங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் தூக்கி போட்டு ஃபில் பண்ணி ஒரு பேக்கேஜாக கொடுத்துடலாம். சில பசங்கள்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. என்ன கொடுமைன்னா, அவங்கெல்லாம் 3.5 நிமிஷத்தில் போயிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. 3.5 நிமிஷத்துல ஐயோ இது கொஞ்சம் மூவ் பண்ணால் எப்பவுமே ஸ்டேட்டில் நிப்பாட்டலாமே நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். 3.5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் பாராட்ட வேண்டியது, ரொம்ப தைரியமாக பேசுறீங்க. ஃப்ளோ ரொம்ப அழகாக இருந்தது எல்லாருக்கிட்டையும். தாட், அந்த வே ஆஃப் தாட் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் எடுத்துக்கிட்ட பாயிண்ட்ஸோட டென்சிட்டி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. எந்த தலைப்பை பேசினாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லா தலைப்புக்கும் பெரியாருடைய எல்லா பாயிண்ட்ஸுமே பொருந்தும். எல்லா பாயிண்ட்ஸுமே பொருந்தும். ஒரே மாவு தான். எங்களுக்கு இட்லி வேணும்னு கேட்குறேன், நீ இட்லி ஊற்றி கொடு, அவ்வளோதான். தோசைனா தோசை ஊற்றி கொடு, ஆப்பனா ஆப்பம் கொடு, இடியாப்பனா இடியாப்பம் செய்ய. ஒரே பாயிண்ட்ஸ் தான். நீ எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ண போகிற, அதை வச்சு தான் மார்க் இருக்க போகுது. நீங்கள் இப்போ பெரியாரால் தான் நான் வாழறேன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னா, இப்போ பெரியாரால் வாழ்கிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி வாழலையான்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. பெரியாருக்கு முன்னாடி சொசைட்டி எப்படி வாழ்ந்ததுன்னு ஒரு கேள்விகள் இருக்குது. அந்த சொசைட்டி எப்படியெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு கேள்விகள் இருக்குது.
பெரியார் பிறகு பெரியார் கோட்பாடுகள் எப்படியெல்லாம் வளர்ந்தது, அந்த கோட்பாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ணிச்சு, எப்படி சொசைட்டியை மாத்துச்சு, அப்ப பெரியார் எப்படி வாழ வச்சார் அப்படிங்கிற ரிசல்ட் இருக்கு. இந்த பக்கம் கொஸ்டின்ஸ் இருக்கு, இந்த பக்கம் ரிசல்ட் இருக்கு. அப்ப டாபிக்கை டீட்டெயில்டா பிரிச்சு மேய்ங்க. முதல் டாபிக்கை முதல்ல ரொம்ப ரொம்ப இப்ப பெரியார் ஒரு கேள்விக்குறி அப்படின்னா கொஸ்டின் பெரியார் ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற இந்த ஒரு ஒரு தலைப்பை நிறைய பேர் பேசுனீங்க. ஏன் பெரியார் கேள்விக்குறியாக்கணும்? அப்ப பெரியார் ஒரு கேள்விக்குறியா இருக்காருன்னா அதுக்கு முன்னாடி கேள்விக்குறியே இல்லையா? பெரியார் ஒரு கேள்விக்குறினா அதுக்கு முன்னாடி கேள்விக்குறியே இல்லையா? பெரியார் யாருடைய கேள்விகளாக இருக்கிறார்? பெரியார் எந்த காலகட்டங்களில் கேள்விகளை முன்வைத்தார்? அப்ப யாரை நோக்கி அந்த கேள்விகளை முன்வைத்தார்? அந்த கேள்விகளுக்கு பதிலாக அவர் பெற்றது என்ன? அந்த கேள்விகளுக்கு பதிலாக இந்த மக்களை ஒன்று திரட்டி அவர் என்ன செஞ்சார்? அப்போ கேள்விகளை எந்தெந்த வடிவத்திலாம் முன்னெடுத்தார்? இவ்வளவு டீட்டெயில் இருக்கு அதுக்குள்ள. அப்போ ஒரு டாபிக்கை ரொம்ப ரொம்ப லேஸா ஹேண்டில் பண்ணிடாதீங்க. நீங்க ஸ்டேட் லெவல்ல போகிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு தனி ப்ராக்டிஸ் கொடுத்துடலாம். ஒரு விஷயம். ரெண்டாவது, ஒரு 3 கோரிக்கைகளை பகுத்தறிவாளர் கழகத்துக்கு தலைவர் வந்திருக்காரு, முன்னாடி முன் வச்சிடுறேன். எல்லாருக்கும் பெரியார் சார்ந்த ஒரு நூலை கொடுத்துருங்க. ரெண்டாவது, இவங்க எல்லாருக்கும் வாசகர் வட்டத்தில் இணைச்சி விட்டுருங்க. வாசகர் வட்டம், பெரியார் வாசகர் வட்டத்தில் நூலகத்தில் உங்களுக்கு உறுப்பினராக சேர்த்து விட்டுருங்க. எப்போ வேணாலும் வந்து நூலகத்தை நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து நூலகத்தை பயன்படுத்துகிற மாதிரி. ஏன்னா நான் எந்த பேச்சு போட்டிக்கு போனாலும் பெரியார் நூலகத்தை தொடாமல் போனதே இல்லை. எந்த பேச்சு போட்டிக்கு போனாலும் எவிடன்ஸ் நம்ம எடுத்து போட்டோம்னா மிரண்டு போய் நிற்பாங்க. பேப்பர் டாக்குமெண்டோட இருக்கு. எத்தனாவது வருஷம் வந்துச்சு, ராஜகோபாலாச்சாரியார் 3000 பள்ளிக்கூடங்களை இழுத்து முடினார் அப்படின்னா டேட்டாஸ் எனக்கு கிடைக்குதுங்க. சும்மா டைலூட்டா பேசாதீங்க, எடுத்துக்கோங்க. நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன். மானமும் அறிவும் மனிதன கழகம் தந்தை பெரியார் பேசியிருக்காரு.